குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது இன்னொரு கொஷினுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அந்த கொஷின் என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு அடுத்து இந்த கொஷினை செஞ்சு காட்டுறேன். இது ஜேஇ மெயின்ஸ் டைப்பு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் நிறைய ட்ரை பண்ணுங்கள். நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். சரி, பார்க்கலாம். இந்த கொஷினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ். இதில் என்ன, சோடியம் இன் லிக்யூட் அம்மோனியா எடுத்திருக்காங்க. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டில் பல்லேடியம் ஹைட்ரஜனேஷன் பண்றதுக்கு பதிலாக டியூட்ரியம் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டியூட்ரியம் மாலிகுல் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இதுல கைரல் சென்டர் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அது எப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இதான் கேட்டிருக்காங்க. இதுல பி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நான் சாய்ஸ் அப்புறமா சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. இந்த இடத்துல சோடியம் இன் லிக்யூட் அமோனியா போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரப்போற ஏ ப்ராடக்ட்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்காது. ஏன்னா சோடியம் இன் லிக்யூட் அமோனியா அப்படின்னா கண்டிப்பா அது டிரான்ஸ் ப்ராடக்ட், ரைட்? ஸோ டிரான்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப ஹச், இங்கே CH, ஓகே, PH, ரைட். இது பிளேன் ஆஃப் த, அதாவது ரெண்டு கார்பனும் பிளேன் ஆஃப் த பேப்பர்ல தான் இருக்கு. தட் இஸ் ஏன்னா இது sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனா இருந்தா ட்ரைகோனல் பிளேனார். இது எல்லாமே, அதாவது இந்த சென்டர் இப்ப பிளேனார் சென்டர். இப்ப இதுக்கு D2 ஹைட்ரஜனேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சர்ஃபேஸ்ல ஹைட்ரஜனேஷன் நடக்குது, இல்ல சர்ஃபேஸ்ல டியூட்ரியம் மாலிகுல் ஆட் பண்றோம் அப்படின்னா அது ஒரே பக்கமா தான் ஆட் ஆக முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இருந்தா ஒன்னு ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிளேன்லயே ஆட் ஆகலாம், இல்ல பேக் சைடு ஆஃப் த பிளேன்லயே ஆட் ஆகலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிளேன்ல எடுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிளேன்ல எடுக்கிறேன்னா ஆல்ரெடி இருக்கிற காம்பவுண்ட் இருக்கட்டும். நான் அந்த காம்பவுண்ட், அதாவது இந்த இருக்குலயே அந்த டபுள் பாண்ட்ல இருந்த ஒரு சிங்கிள் பாண்ட பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறேன், ரைட்? ஏன்னா இது வந்து இப்ப sp2 ஸ்டேட்ல இருந்து sp3 மாறப்போகுது. sp3ல உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு கார்பன் பிளேன் ஆஃப் த பேப்பர், ஒன்னு வந்து ஃப்ரண்ட் சைடு, இன்னொன்னு வந்து பேக் சைடு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளேன் ஆஃப் த பேப்பர் பாண்டை இந்த கார்பனுக்கு எடுத்துட்டேன். நான் ஆக்சுவலா இப்ப நான் கன்சிடர் பண்ண போறது இந்த கார்பன் தான். இந்த கார்பனுக்கு ஒரு பிளேன் ஆஃப் த பேப்பர் கார்பன் பாண்டை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இன்னொரு பிளேன் ஆஃப் த பேப்பர் வந்து நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இன்னொரு ஹைட்ரஜனோ இல்ல பிஹெச்ஓ, இதை எதுலையாவது ஒன்னு பிளேன் ஆஃப் த பேப்பர்ல எடுத்துக்கிடலாம். ஸோ நான் வந்து இன்னொன்னு பிளேன் ஆஃப் த பேப்பர்ல நான் எதை எடுத்துக்கிறேன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஸோ பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இப்ப ரெண்டு பாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஆட் ஆக போறது ஃப்ரண்ட் சைடோ இல்ல பேக் சைடோ ஆட் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப நான் வந்து ஒரு பிளேன் இருக்கு, அதுல ஃப்ரண்ட் சைடு ஆட் ஆகிறதுனால அந்த பாண்டை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதுல ஃப்ரண்ட் சைடு ஆட் ஆச்சுன்னா இதுலயும் ஃப்ரண்ட் சைடு தான் ஆட் ஆகும். அதுதான் சர்ஃபேஸ். பிளாட்டினம், இந்த பல்லேடியம், இந்த மாதிரி சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதான் ஆட் ஆகும். ஸோ இதுல ஹைட்ரஜன் ஃப்ரண்ட் சைடு ஆட் ஆகுதுன்னா இதுலயும் ஹைட்ரஜன் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்ப ரெண்டு பாண்டு பிளேன் ஆஃப் த பேப்பர் கொண்டு வந்தாச்சு. ஒரு பாண்டு வந்து ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு, அப்ப இன்னொரு பாண்டு பேக் சைட்ல தான் இருக்கும். ஸோ PH பேக் சைடு, ரைட்? அதே மாதிரி அடுத்ததுல பிளேன் ஆஃப் த பேப்பர் இருக்கு இல்லையா, அது அடுத்ததுலயும் இதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கு, PH இருக்கு, ஸ்பினைல் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா ரெண்டாவது இதுல வந்து ஹைட்ரஜன், அதாவது எல்லாமே பிளேன்ல இருக்குங்கிறதுனால எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்ன பாசிபிலிட்டிஸ்ங்கிறத பாருங்க. என்னன்னா அடுத்து ஹைட்ரஜன், அதாவது இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும், இந்த செகண்ட் கார்பனை பொறுத்த வரைக்கும் பிளேன் ஆஃப் பேப்பர்ல ஒரு பாண்ட் இருக்கு. இன்னொரு பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இன்னொரு பாண்டு கொடுக்கணும். அது நான் எதை வேணாலும் கொடுக்கலாம், ஹைட்ரஜன் கொடுக்கலாம், இல்ல ஃபினைல் கொடுக்கலாம். இங்க கொடுத்த மாதிரியே நான் வந்து அகைன் ஹைட்ரஜனே கொடுக்குறேன். ஏன்னா எது வந்து மறுபடியும் எடுத்துக்க போகுதுங்கிறது தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. மேல இருந்து ஒன்னு அட்டாச் பண்ண உடனே இதுதான் பிளேன் ஆஃப் த பேப்பர் எடுக்கணும், இது பிளேன் ஆஃப் த பேப்பரை எடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இங்கேயும் அதே மாதிரி ஹைட்ரஜனே பிளேன் ஆஃப் த பேப்பர் எடுத்துக்கிடுதுன்னு நினைச்சுக்கிறேன். அப்படின்னா PH வந்து பிளேன் ஆஃப் த பேப்பர் எடுத்துக்கிடாம இருக்கும் இல்லையா, தட் இஸ் பேக் சைட்ல இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு என்ன எழுத போறேன்னா, தட் இஸ் கைரல் சென்டர் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் ஆரா எஸ்ஆன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த காம்பவுண்ட் ராசமிக் மிக்சரா வருதா, எனன்ஷியோமரா வருதா, இல்ல டைஸ்டீரியோமரா வருதாங்கிறதா தெரியும். என்னடா எனன்ஷியோமர் டைஸ்டீரியோமர் அது இது நிறைய சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நான் GOCன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பேசிக் கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன். இங்க பாருங்க, இதுல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹைட்ரஜன் வந்து பேக் சைட்ல இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி பிளேன் ஆஃப் த பேப்பர் ஃப்ரண்ட் பேக் இப்பெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க நார்மலா யூஸ் பண்றத பண்ணிட முடியாது. தட் இஸ் நீங்க இந்த மாதிரி போட்டு ABC அப்படி போடுவீங்களா, அப்படி பண்ணிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரியர் பாண்டை தூக்கி கீழே கொண்டு வரணும். ஸோ அந்த ரியர் பாண்டை கீழே இப்படி தூக்கிட்டு போயிட்டேன். அப்படி கொண்டு போனதுனால PH கீழே வந்துருச்சு, H இங்க வந்துருச்சு. அடுத்து Cல PH H, அடுத்து இந்த பக்கம் வந்து ஸோ சாரி, இப்ப ரெண்டாவது D தானே அட்டாச் பண்றோம், இது D இல்லையா, ரைட், இது D, ரைட்? ஸோ இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறத நல்லா பாருங்க. PHC இந்த இடத்துல D, ரைட்? ஓகே.
ஸோ இப்போ இந்த கைரல் கார்பனுக்கு ஒண்ணுமே நான் செய்யலை, ஜஸ்ட் இந்த பிஹெச் ரியர் பாண்டை பிடிச்சி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். எப்பயுமே இதான் மெத்தட். இப்போ ரியர் பாண்ட் நியர் பாண்ட் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்கன்னா ரியர் பாண்டை கீழே கொண்டு வந்துடணும். அது வேற மேபி இப்போ ரியர் பாண்டை போய் மேலே வரைஞ்சி வச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அதை கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அதை கீழே கொண்டு வந்துட்டு பண்ணினாதான் நாமன் கிளேச்சர்ல சரியா வந்து அதான் நம்மளுக்கு நாமன் கிளேச்சர்ல இருக்க ரூல் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனுக்கு. சரி, இப்போ பார்க்கலாம் இந்த கைரல் கார்பனுக்கு ஆரா எஸ்ஆன்னு கண்டுபிடிப்போம். முதல் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதை 2-3 டைம் திருப்பி பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கைரல் சென்டரை பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கைரல் சென்டர் பத்தி ஐடியா கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து ஹையர், அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு. ஸோ கைரல் சென்டர்ல ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணலாம். சரி, ஓகே, நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்போ நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். ப்ரையாரிட்டி கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், இந்த கைரல் கார்பனுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிற 4 சென்டரையும் பார்க்கணும். இங்க ஹச், இங்க கார்பன், இங்க டி, இங்க சி. ஸோ இது 4ஐயும் பார்க்கும்போது கார்பனுக்கு தான் மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தி இந்த 4ஐயும் பார்க்கும்போது. ஆனா இங்க இருக்கிற கார்பன் வந்து ஒரு டி கூட ஒரு ஹச் கூட இன்னொரு கார்பன் கூட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டுமே கார்பனா இருக்குல்ல, இந்த இடத்துலயும் கார்பன் இந்த இடத்துலயும் கார்பன். அதாவது பினைல் குரூப்லயும் கார்பன் தான் இருக்க போகுது, இந்த இடத்துலயும் கார்பன் தான் இருக்க போகுது. அப்ப கார்பன் கூட ஜாயின் பண்ணி இருக்கிற இன்னொரு குரூப்பா இப்ப பார்க்கணும். ஸோ இந்த கார்பன் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஒரு டி, ஒரு ஹச், ஒரு கார்பன். ஆனா இங்க இருக்கிற கார்பன் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஒரு ஹச், ஒரு டபுள் பாண்ட் கார்பன். இப்போ ஒரு ஹச் ரெண்டு பக்கமும் டபுள், ஒரு பக்கம் டபுள் பாண்ட் கார்பன், ஒரு பக்கம் சிங்கிள் பாண்ட் கார்பன். அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சி டபுள் பாண்ட் சின்னு ஒரு பக்கம் சி ஹச் இருக்காது இல்லையா. சோ இங்க மொத்தம் டபுள் பாண்டட் கார்பன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா, 2 கார்பன் இருக்குங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிடலாம். அப்படி பார்த்தா இந்த குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. சோ அப்ப நான் இதை ஏன்னு எடுத்துக்க போறேன், இதை பின்னு எடுத்துக்க போறேன், இது சி, இது டி. இப்ப பாருங்க, நான் வந்து ஏபிசிடி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல டி, ஏ, சி, பி. ஸோ டிஏ இப்போ நான் கீழே கொண்டு வரேன், அதனால ஏ இங்கே போயிடும். அடுத்து பிஏ இங்கே கொண்டு வரேன், சி இங்கே போயிடும். ஸோ டிஏ நான் இப்போ தேவையில்லை எனக்கு, ஏன்னா இதை வச்சு நம்ம நேம் பண்ணக்கூடாது. டிஏ கீழே கொண்டு வர வரைக்கும் தான் அதோட வேலை. அடுத்து ஏல இருந்து பி, பில இருந்து சி, ஆர் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். எந்த கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் இன்னொரு கார்பனுக்கு போட போறேன். நீங்களே இன்னொரு கார்பனுக்கு போட்டு பார்த்துட்டு அடுத்து திருப்பி வீடியோவை பாருங்க. ஸோ இன்னொரு கார்பனுக்கு நான் அதே மாதிரி பார்த்தா ரியர் பாண்ட் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி கீழே கொண்டு வாங்க. இப்ப ரியர் பாண்டை பிஹெச் கீழே கொண்டு வந்துட்டேன். இங்க ஹச் இருக்கு, அதுக்கடுத்து ஹச்சுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா சில டி, அப்புறம் பிஹெச், அடுத்து ஹச், அடுத்து இதே கார்பன்ல டி இருக்கு. ரைட், இப்ப நான் வந்து அதே மாதிரி எடுக்கிறேன். இதுக்கு ஏ, இதுக்கு சி, சாரி இதுக்கு டி, இதுக்கு சி, இதுக்கு பி. இப்ப எனக்கு டி கீழே வரணும், அதனால டிஏ கீழே கொண்டு வந்துடுறேன். இது ஏவா இருக்கும், இது பியா இருக்கும், இது சாரி ஒரு பக்கம் மாத்திரம் இல்லையா, ஒரு பக்கம் மாத்திரேன்னா இந்த பக்கம் மாத்திரணும். ஏன்னா டி கீழே வரணுங்கிறதா ரூல் நம்மளுக்கு. இங்க நான் டிஏ கீழே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணேன், டக்குன்னு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா அப்ப இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிடுது. ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும், டி எங்கே கொண்டு வந்திருக்கேன், ஏ வந்தப்ப கொண்டு வந்து போயிருக்கேன். அதனால பி எங்கே கொண்டு வந்துட்டு சி எங்கே கொண்டு போயிருக்கேன். அதே வேலையை தான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ டி இங்கே வந்துருச்சு, ஏ இங்கே போயிருச்சு, அதுக்கப்புறம் சி இங்கே, பி இங்கே. ஸோ ஏல இருந்து பி, பில இருந்து சி, எஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிருக்கு செகண்ட் இதுக்கு. சரியா, இது ஆறு, இது எஸ். இப்ப இன்னொரு ப்ராபபிலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா கீழே இருந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்ப நான் வந்து இந்த கார்பன்ல கீழே இருந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கிடலாம். சோ நான் இப்ப வந்து ரியர் பாண்டு நியர் பாண்டு ரெண்டையும் கொடுக்குறேன். இப்ப நான் ரியர் நியர் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் கீழே இருந்து அட்டாக் பண்ண போகுதுன்னா இப்ப எனக்கு அட்டாக் பண்ண போறது பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண போகுதுன்னா இப்ப என்னோட டி தான் இப்ப ரியர்ல போய் நின்னுக்கிடுச்சு. டி ரியர்ல போய் நின்னுக்கிடுச்சுன்னா இந்த டி பிஹெச் இல்ல ஹச் எதை வேணாலும் மேல தூக்கி போடலாம். இப்ப நான் ஹச்ச மேல தூக்கி போடுதுன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் இந்த இடத்துல ஹச்ச மேல தூக்கி போடுதுன்னு வச்சுக்கலாம். சோ ஹச்ச மேல தூக்கி போடுது அப்படின்னா ஹச்ச போடலாம் இல்ல பிஹெச் போடலாம், எதை வேணாலும் போட்டிருக்கலாம். பிளேன் ஆஃப் த பேப்பர்ல ஒண்ணு வச்சுக்கிடும், இன்னொன்னு வந்து ஹச் இல்லாட்டி இது அதாவது பிஹெச். 2 கார்பன் இருக்குப்பா, 2 குரூப் இருக்கு. தட் இஸ் இந்த குரூப் இல்ல இந்த குரூப், இதுல எதை வேணாலும் தூக்கி மேல போட்டுடலாம். எப்படி நம்ம இங்க 2 இருந்தது அதுல எதை வேணாலும் தூக்கி கீழே போடலாம்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் இதுல எதை வேணாலும் தூக்கி மேல போட்டுடலாம். அப்படி மேல போட்டுச்சுன்னா நான் வந்து இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா ஹைட்ரஜனை மேல போட்டுச்சுன்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஹைட்ரஜனை மேல போட்டிருக்குன்னு எடுத்துக்கிறேன். இங்க பிஹெச் பிளேன் ஆஃப் த பேப்பர்லயே வச்சுக்கிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா சேம் திங். நீங்க வந்து இந்த இடத்துல பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வந்து ஹச் எடுத்துக்கிடுது, இதை தூக்கி மேல போட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படியும் எடுத்துக்கிடலாம். நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு இப்ப டி வந்து அங்க டி வந்து நியர்ல இருந்தது, இங்க ரியர்ல இருக்கு. அப்போ ரியர்ல இருக்குன்னா கண்டிப்பா கான்ஃபிகரேஷன் மாறும், செக் பண்ணிக்கிடலாம். இப்ப டி கீழே இருக்கா, சோ டி அதுக்கப்புறம் பிஹெச்
தட் இஸ் டி கீழே இருக்குங்கிறதுனால இதை டைரக்டா அப்படியே நான் நம்பரிங் போட்டுறேன். ஸோ டி கீழே தான் இருக்கு. ஸோ சி, இது ஏ, இது டி, இது ஏ, இது பி. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு கான்ஃபிகரேஷன் பார்க்குறேன்னா டி கீழே வந்துடும், சி இங்கே போயிடும், பி இங்கே, ஏ இங்கே. ஸோ ஏ பி சி ஆர் கான்ஃபிகரேஷன் கிடைக்குது இது இல்லையா? ஸோ அகெயின் அடுத்து இதில் பார்க்கலாம். இதில் என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல வந்து டி, அதுக்கப்புறம் இங்கே வந்து சி, அடுத்து ஏ, இதில் பி. அப்படின்னா டிஏ கீழே கொண்டு வந்துருங்க. டிஏ கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சி இங்கே போயிடும். அடுத்து ஏவை இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா பி இங்கே போயிடும். ரைட்? ஸோ டி இங்கே வந்துருச்சு. மறுபடியும் ஏ பி சி எங்கேயா தப்பு விட்டுருக்கேனான்னு பாருங்க, ஏன்னா கான்ஃபிகரேஷன் மாற்றி வருது. செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏவையும் டிஏ டி ஆல்ரெடி கீழே தான் வந்துருச்சு இல்லையா? ஓகே, டி கீழே வரல, சி. ஓகே, ஏ வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். ஸோ பி இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். ஓகே, அதே மாதிரி தான் டி இங்கே வந்துருச்சு. தட் இஸ் ஏ பி சி. ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. ஓகே, பரவாயில்ல, ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. இதே மாதிரி இன்னொன்று. இப்போ அடுத்த ப்ராபபிலிட்டி எடுப்போமா? இப்போ இன்னும் ப்ராபபிலிட்டி எடுத்தோம்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளேன் ஆஃப் த பேப்பரில் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிளேன் ஆஃப் த பேப்பரில் ஹச்சை வச்சுக்கிட்டோம். ரியருக்கு இதை கொண்டு போனோம். இப்போ மாற்றியும் கொண்டு போகலாம். அப்போ நீங்கள் வந்து எப்படி இப்போ ஒருவேளை நீங்கள் மாற்றி கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் இதுவும் ஆறு இதுவும் ஆறு வருது. செகண்ட் கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் ஆர் வந்துச்சு, செகண்ட் இதில் எஸ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிளேன் ஆஃப் த பேப்பரை மாற்ற போறேன். அதாவது வந்து அட்டாக் பண்றது இதை மாற்ற முடியாது. தட் இஸ் எது அட்டாக் பண்ற இந்த பொசிஷனை மாற்ற முடியாது. ஹச்சையும் பிஹெச்சையும் மாத்திக்கிடலாம். ஸோ இப்போ நான் ஹச்சை பிஹெச்சையும் என்ன பண்ணேன், பிளேன் ஆஃப் த பேப்பர்ல ஹச்சை கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுல வந்து என்னன்னா ரியர்ல போய் ஹச்சை கொண்டு போயிட போறேன். அப்படி கொண்டு போயிட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஆரா எஸ்ஸா வந்திருக்கும், செகண்ட் இது ஆரா வந்திருக்கும். மாத்தி பண்ணியிருந்தேன்னா இல்ல நான் என்ன பண்றேன்னா ஒருவேளை நீங்க கேட்கலாம், இப்ப ரெண்டுலயுமே நான் வந்து இதே பண்ணிடுறேங்க. அதாவது ரெண்டுலயுமே ஹச்சையே பிளேன் ஆஃப் த பேப்பர்ல எடுத்துக்கிறேன், பிஹெச்ச ரியர் பிளேனோ நியர் பிளேனோ. ஓ ஆக்சுவலா இங்க வந்து ரெண்டையுமே இப்படிதான் எடுத்திருக்கோம் இல்லையா? ரெண்டுலயுமே ஹச்ச வந்து பிளேன் ஆஃப் த பேப்பர்ல எடுத்துக்கோம், பிஹெச்ச பேக் சைடு கொண்டு போயிருக்கோம். இப்ப ரெண்டுலயுமே பிஹெச்ச நான் ஃப்ரண்ட் சைடு கொண்டு போறேன். தட் இஸ் ரியர் ஃப்ரண்ட் சைட்னா பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வச்சுக்க போறேன். ஹச்ச ரியர் சைடு கொண்டு போறேன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது எஸ் ஆரா கிடைச்சிருக்கும். ஸோ ஆர்எஸ் கிடைச்ச மாதிரி எஸ்ஆர் கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்த கேஸ் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிஹெச்ச பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வச்சுக்கிட்டேன், ரெண்டாவது கேஸ்ல ஹச்ச பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வச்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு ஆறு ஆறுன்னு கிடைச்சது. இப்ப நான் அதே இதை மாத்தி கொண்டு போறேன். பிஹெச்ச இந்த சைடுல பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வச்சுக்கிறேன், ஹச்ச வந்து ஹச் இந்த இடத்துல பிளேன் ஆஃப் த பேப்பர்ல வச்சுக்கிட்டு பிஹெச்ச பேக் சைடு கொண்டு போறேன். அப்படி கொண்டு போனேன்னா எனக்கு என்ன ஆயிருந்திருக்கும், இதே காம்பவுண்ட் எஸ் எஸ்ன்னு வந்திருக்கும். ஏற்கனவே பண்ணதை விட மாத்தி பண்ணியிருந்தேன்னா எஸ் எஸ். ஸோ என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆர்எஸ் கிடைக்கிற மாதிரியே எஸ்ஆர் கிடைக்குது, ஆர்ஆர் கிடைக்கிற மாதிரியே எஸ்எஸ் கிடைக்குது. ஸோ என்னென்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னா அதோட மிரர் இமேஜ் 50% கிடைக்குது. ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னா ஏன்னா ஆறு ஆறு எஸ் எஸ் மிரர் இமேஜ், அதே மாதிரி ஆறு எஸ் எஸ் ஆறு மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ்க்கு ஒன்றுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அது நம்மளுக்கு கன்ஃபார்மா, அதாவது 50% இது கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, 50% இது கிடைக்கிறதுக்கு, 50% இது கிடைக்கிறதுக்கு இது கிடைக்கிறதுக்கு. அப்படி இருந்தா அந்த மிக்சருக்கு பேரு ராஷமிக் மிக்சர். நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது மட்டும் கிடைக்கல, இந்த மாதிரியான பிளேனா, அதாவது ட்ரைகோனல் பிளேனார்னு ஒரு இன்டர்மீடியேட் இருந்துருச்சு, இல்ல நம்ம சென்டர் ரியாக்டிவ் சென்டர் ட்ரைகோனல் பிளேனார் சென்டர்னு இருந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ராஷமிக் மிக்சர் கொடுக்கும். அதை நான் இங்க ப்ரூஃப் தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் ஏன் இதை ப்ரூஃப் பண்ணேன்னா கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல திங்க் பண்ற பசங்க வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் பாத்துக்கிட்டா தே வில் பி ஹாப்பி. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்போ வர்றீங்களோ, நான் ப்ரூஃபை பார்க்கணும், இது எப்படி கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு லெவலுக்கு போறீங்கிறது வந்து பெரிய விஷயம். சரி, நான் இருந்தாலும் இப்பதாங்க பேசிக்ஸ் வந்துகிட்டு இருக்கேன், என்ன வந்து 11th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க வந்து என்ன இப்படி இவ்வளவா இது பார்த்தாலே குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். பட் இந்த ஷார்ட்கட் எப்ப அப்படின்னா உங்களுக்கு கான்பிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் தான். நீங்க ஒன்ஸ் போர்டு லெவலை தாண்டணும், நீட் லெவலை தாண்டணும், அடுத்து ஜேஇ மெயின்ஸ் லெவலை தாண்டணும், அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றும் செய்யும் போது ஏன்னு கேள்வி கேட்கணும், அது எப்படி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும். சரி, ஓகே. நான் இப்ப எப்ப வந்து நான் இப்படி எடுத்துக்கலாம்னா, எப்ப வந்து ஒரு ட்ரைகோனல் பிளேனார் சென்டர் இருக்கு, தட் இஸ் ட்ரைகோனல் பிளேனார்ல ஒரு பிளேனார் மாலிகுல் இருக்கு அப்படின்னாலே அதுல ரெண்டு பாசிபிலிட்டி, ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு அட்டாக் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு ராசமிக் மிக்சர் கிடைக்கும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.